நீங்கள் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில 3வது வாக்குப்பெட்டியிலே 3வது இடத்திலே இடம்பெற்றிருக்கிற இந்த சிறப்பான நன்னிலம் தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதிக்கான அருமை வேட்பாளர் கூட்டணியினுடைய வேட்பாளராக நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் இந்தியாவில் இனிமேல் இந்தியாவும் வரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு எழுச்சியை உண்டாக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்களால் ஆட்சி மீண்டும் சாதனைகள் தொடர வேண்டும் என்பதற்காகவே சிறப்பான வகையிலே அருமையாக இங்கே சிறப்பாக நம்முடைய எஸ்டிபிகே சார்ந்த தோழர்களே, திராவிட தோழர்களே, அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழர் தேச கட்சி, தமிழ் புலிகள் கட்சி, விவசாய தொழிலாளர் கட்சி உள்ளிட்ட ஏராளமான கட்சிகள் சேர்ந்த மதச்சார்பற்ற கரண்டி புகையில ஊதாங்குடல் ஊழலும் ஊதாங்குடல் இளைய தலைமுறைக்கு தெரியாது, இந்த பிள்ளைகளுக்கு தான் தெரியாது, அந்த வயசான பாட்டிக்கு தெரியும் ஊதாங்குடல் தான் அப்படி இருந்தாங்க. அதையெல்லாம் கலைஞர் முத்தமிழர் கதை சொன்னாரு. அது வேண்டாம், ஊதல் அடுப்பு வேண்டாம், திருகிற அடுப்பு எரியிற அடுப்பு வேணும், எரிவாய் எடு அடுப்பு சொன்னாரு. ஆனா மோடி ஆட்சி வந்து இந்த பாருங்க டீ கடையில கண் முன்னால பாருங்க, அதான் இருக்க ரொம்ப நாளைக்கு முன்னால இந்த இது இல்ல. எது மிக முக்கியமா அந்த நீர் தொட்டி தண்ணீர் தொட்டி இருக்க அது தூக்கி வச்சுட்டாரு. இப்பதான் அதை தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்காருன்னா மோடி ஆட்சியில இதுதான் மிச்சம். கலைஞர் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில முழுக்க முழுக்க என்ன வந்ததுன்னு சொன்னால் தெளிவாக எரிவாயு கொடுத்தார், கேஸ் கொடுத்தார். அது மட்டுமல்ல, அடுப்புகிற பெண்களுக்கு ஊதல் அடுப்புகிற பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படி கேட்ட காலத்தை பெரியார் முயற்சி செய்து, அண்ணா ஏற்று, காமராஜர் ஏற்று, அது போலவே மற்றும் சிறப்பாக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறகு அவரையும் தாண்டி உழைப்பின் உருவமாக இருக்கிற நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக அதையும் தாண்டி சொன்னார்கள், பெரியார் கரண்டியை வைக்காதீங்க, கரண்டி கொஞ்ச நாள் ஆகட்டும், கையில பேனாவை கொடுங்க. கரண்டியை தூக்கி எடுத்துட்டு பேனாவை கொடுத்தாங்க. பேனாவை கொடுத்த உடனே மட்டும் இல்ல, படிச்சாங்க, எழுதினாங்க. அதுக்கப்புறம் உத்தியோகத்துக்கு வந்துட்டாங்க, கலெக்டரா வந்திருக்காங்க, எஸ்பியா வந்திருக்காங்க, போலீஸ் டிஜிபியா வர்றாங்க. பெண்கள் வந்த உடனே துப்பாக்கி முடிச்சுட்டாங்க. அதுதான் மிக முக்கியம். சுடுறதுக்கு அல்ல, சுடுறவனிலிருந்து தமிழை காப்பாற்றுறதுக்காக. அப்படிப்பட்ட ஒரு சமுதாய மாற்றத்தை உருவாக்குவதுதான் திராவிட மாடல் ஆட்சி.